ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி பொது பலன்கள். தனுசு ராசியின் குணங்கள். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். தனுசு ராசியில் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரத்தின் 1 மற்றும் 1ஆம் பாதமும் இதில் அடங்கியுள்ளன. இந்த ராசி 12 ராசிகளில் உபயராசியாகும். பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசியாகும். இரவில் வலுப்பெற்றிருக்கும் குருவை அதிபதியாக கொண்ட ராசி எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவார்கள். தனக்காரரான குருவின் ராசியில் இவர்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓடமாட்டார்கள். ஏனெனில் இவர்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவார்கள். மிகப்பெரிய செல்வந்தரை ஆனாலும் இவர்களை அவமரியாதை செய்தால் அவரை அறவே ஒதுக்கி விடுவார்கள். சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் பெரும்பாலும் வாழ்வார்கள். எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பார்கள். கள்ளங்கபடமின்றி அனைவரிடமும் ஆத்மாத்மாக பழகும் சுபாவம் கொண்டவர்கள். இதில் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டிருப்பார்கள். இந்த ராசிகளில் பெரும்பாலானோர் நல்ல உயரமாகவே இருப்பார்கள். நடக்கும்போதும் நிற்கும்போதும் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பார்கள். பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் என்பதால் இவர்கள் பேசினால் மற்றவர்கள் பார்வைக்கு கட்டளையிடுவது போல இருக்கும். தனுசு ராசிக்கு அதிபதியான குரு கோதண்ட குரு என்று அழைப்பார்கள். எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பல சாதனைகளை செய்யக்கூடியவர்கள். தற்பெருமை அதிகம் உடையவர்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவராக இருப்பார்கள். சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செயல்படுவார்கள். இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்கவழக்கம் உடையவர்களையும் கண்டால் பிடிக்காது. இவர்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாரும் நிற்க முடியாது. சுறுசுறுப்பாக எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பார்கள். இதில் கள்ளக்கபடமின்றி எல்லோரிடமும் ஒரே மாதிரியாகத்தான் பழகுவர். இவர்களிடம் நயமாக பேசினால் எதையும் சாய்த்து கொள்ளலாம். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை அதிகம் கொண்டவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைந்ததுதான் நல்லது. சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தால் பல வகையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையும் அடிக்கடி பாதிக்கப்படும். இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் வசதியான குடும்பங்களில் பிறந்தவராக இருப்பார்கள். உடல் உழைப்பை அதிகம் விரும்ப மாட்டார்கள். இவர்களின் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறு வயதில் இருந்தே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வார்கள். பண நடமாட்டம் எப்பொழுதும் இவர்களுக்கு தடையின்றி கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்குவதிலும் பழுதுபார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும். இவருடைய வாழ்க்கை வசதிக்கேற்றவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார். எடுத்துக்கொண்ட செயல்களில் தோல்வி அடைந்தால் எளிதில் தோண்டு விடுவார்கள். பணவரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். வெகு தூரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை. அதிகபட்சம் 2 பிள்ளைகள் இருக்கலாம். ஏனும் பிள்ளைகளால் சமுதாயத்தின் நற்பலனையே பெறுவார்கள். இவர்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது. யாருக்கு கீழும் படிந்து அடிமையாக இருக்க விரும்ப மாட்டார்கள். அடிமையாக இருக்கவும் மாட்டார்கள். கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த இவர்களால் முடியும். இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாய்த்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையோர் ஆதலால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். சிறு வயதில் இருந்து தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் இவர்களிடம் நிறைந்திருக்கும். இவர்களின் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். சயன மோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் மகான்களின் ஜீவசமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளிலும் அதிக ஈடுபாடு இருக்கும். இறைவனை மனிதராக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் இருக்கும் தலங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்வின் அர்த்தம் புரியும். அதனால் அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குழி ஆகும். திருப்புட்குழி என்பதே மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலம் ஜடாயு என்னும் கழுகு ஸ்ரீராமர் தன் கைகளாலேயே ஈமக்கிரிகளை செய்த தலமாகும். மேலும் ராவணன் வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் என்னும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலமாகும். ஜடாயுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கிறார். அந்த கோதண்டராமனான விஜயராகவன் கோதண்டகுருவில் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார். மன நிம்மதியை தருவார். இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தால் உடனடியாக அதை முதலில் தூக்கி வெளியே போடுங்கள். இவை அனைத்தும் வறுமை தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். நிறைய பேர் வீடுகளின் வறுமை, கஷ்டம், தரித்திரம், பணம் காசு கையில் இல்லை, கடன் தொல்லை, இந்த பிரச்சனைகள் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் பீரோவில் நாம் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் கூட நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் மற்ற இடங்களில் இருந்தாலும் சரி, முதலில் அதை அப்புறப்படுத்தும் வேலையை பாருங்கள். சில பேர் கிழிந்த துணியை பத்திரமாக பீரோவில் வைத்திருப்பார்கள். வாங்கிய புது புடவை, புது சட்டை, புது சுடிதார் என்று ஓரிரு முறைதான் பயன்படுத்தியிருப்போம். ஏதோ ஒரு காரணத்தால் அது ஆணியில் மாட்டியோ அல்லது நெருப்பு பட்டோ எப்படியோ ஒரு விதத்தில் கிழிந்திருக்கும். நிறைய காசு கொடுத்து வாங்கிவிட்டோம்,
டேமேஜும் ஆகிவிட்டது, தூக்கி போட மனசில்லாமல் பத்திரமாக எடுத்து வச்சிருப்பார்கள். புத்தம்புது ஆடை கிழிகிறது என்றால் உங்களுக்கு வந்த கந்திஷ்டியோ எதிர்மறை ஆற்றலோ அந்த ஆடையை தாக்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடையை தூக்கி போட மனதில்லாமல் பீரோவுக்குள் வைத்து பாதுகாக்கக்கூடாது. உடனே அதை தூக்கி குப்பையை போட்டுவிட வேண்டும். அடுத்தபடியாக நிறைய பேர் சென்டிமெண்டாக ரொம்ப ரொம்ப பழைய ஆடைகளை பீரோவில் வைத்திருப்பார்கள். அம்மாவுடைய புடவை, இது என்னுடைய பாட்டியோட புடவை, அல்லது தாத்தா அணிந்திருந்த ஆடை, அல்லது அப்பா தாத்தா போட்டிருந்த கண்ணாடி, வாட்ச், அவர் பயன்படுத்திய வேறு ஏதாவது பொருட்கள் என்று பீரோவில் இருக்கும். இப்படி இறந்தவர்களுடைய பழைய பொருட்களை நம் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவது ரொம்பவும் நல்லதொரு விஷயம். குறிப்பாக 3 தலைமுறைகளை நாம் கடந்து விட்டோம். 4வது தலைமுறைக்கு ஒரு பேரப்பிள்ளை நம் வீட்டில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 3 தலைமுறைக்கு முன்பு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய எந்த பொருட்களும் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. அது எதிர்மறை அதிர்வுகளை நமக்கு கொடுக்கும். தங்கத்தால் செய்யப்பட்ட, வெளியால் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தால் கூட 3 தலைமுறைக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை கடையில் கொடுத்து மாற்றிவிடுங்கள். அவ்வளவு பழைய பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதன் மூலம் நிச்சயமாக ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றலை அது வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சில பேர் திருமணத்துக்காக எடுத்த பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டியை மிக மிக பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். அது சரி கருத்து ரொம்பவும் மங்கி போய் கிடக்கும். கையில் எடுத்தாலே துணி கிழியும். இப்படிப்பட்ட பொருட்களை ஞாபகத்தமாக வைத்துக் கொள்வது தவறு கிடையாது. இருப்பினும் பயன்படுத்தவே முடியாமல் இத்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொருளை பத்திரப்படுத்தி அதை பீரோவில் வைப்பதும் எதிர்மறை ஆற்றலை தான் உண்டு பண்ணும். கூடுமானவரை அதையும் அப்புறப்படுத்துவது நல்லது. காரணம், பல வருடமாக பயன்படுத்தாத ஒரு துணியில் எவ்வளோ எதிர்மறை ஆற்றல் இருக்கும். அதன் மூலம் நமக்கு நிச்சயமாக நன்மை நடக்கப் போவது கிடையாது. அதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக பயன்படுத்தாத இரும்பு பொருட்கள் எதுவுமே உங்களுடைய வீட்டில் துருப்பிடித்து போய் அட்டாணியில் கூட கிடைக்கக்கூடாது. அதை எடுத்து எடைக்கு போட்டு விடுங்கள். அம்மிக்கல், ஆட்டுக்கல் இவையெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் வீட்டு மூலையில் போட்டு வைக்கலாம் என்று சொல்வார்கள். பெரிய பெரிய பாரமான பொருட்களை பயன்படுத்தாமல் நகர்த்தாமல் வீட்டு மூலையில் போட்டு வைக்கக்கூடாது. உங்களுக்கு அம்மிக்கல், ஆட்டுக்கல் வேண்டுமென்றால் சிறிய அளவில் விற்கிறது. அதை வாங்கி வீட்டில் வைத்து பயன்படுத்துங்கள். பயன்படுத்தாத எந்த பொருட்களாக இருந்தாலும் அதை நீண்ட நாட்கள் ஒரே இடத்தில் போட்டு வைக்கும்போது அதனுடைய கெட்ட அதிர்வலைகள் நம் குடும்பத்திற்கு தரித்திரத்தை உண்டு பண்ணிவிடும். இது மட்டுமில்லாமல் தினமும் பூஜையில் வைக்கும் இந்த பொருட்களை தெரியாமல் கூட இப்படி பயன்படுத்தி விடார்கள். இதனால் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்காதோடு தீராத துயரங்கள் வந்து சேரும். நம் சாஸ்திரத்தில் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களுக்கு நிறைய விதிமுறைகள் உண்டு. பூஜைக்கு என்று நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது. இதன் அர்த்தம் தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் நமக்கு பெரும் துன்பம் வருவதோடு நம்மிடம் இருக்கும் செல்வமும் நம்மை விட்டு போய்விடும். அது என்னவென்று பார்க்கலாம். இப்போது நாம் இந்த பதிவில் வெற்றிலையை பயன்படுத்துவதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வெற்றிலை மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கப்படுகிறது. எந்த மங்கள நிகழ்வாகட்டும் அல்லது மங்களமான நிகழ்வாக கூட இருக்கட்டும், வெற்றிலை இல்லாமல் எந்த காரியமும் நடப்பது கிடையாது. அனைத்திலும் முதலிடமும் இந்த வெற்றிலைக்கு மட்டும்தான் உண்டு. இந்த வெற்றிலையை நாம் தெரியாமல் கூட தனியாக எங்கும் கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். வெற்றிலை கொடுக்கும்போது அதனுடன் பாக்கு, மஞ்சள், பூ இப்படி ஏதாவது ஒரு பொருளை உடன் சேர்த்து தான் கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அது கடைகளில் இல்லை, நமது தனிப்பட்ட வீடுகளில். வெற்றிலை தனியாக கொடுக்கும்போது நம்மிடம் இருக்கும் செல்வம் போவதுடன் நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ, எதற்கு செய்கிறோமோ அந்த உறவுடனும் அல்லது அந்த காரியத்துடனான நம் உறவு துண்டித்துவிடுவதற்கான அர்த்தம்தான் இந்த வெறும் வெற்றிலையை வைக்கும் முறை. சுப காரியங்களை முடிவு செய்யும் போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்து உறுதி செய்கிறார்கள். எந்த ஒரு காரியத்திற்கான தொகையை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயத்துக்காக வேறு எதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வெற்றிலை பாக்கு வைத்து கொடுப்பதற்கான காரணம் நாம் செய்வதற்கான புண்ணியமும் காரியமும் நல்லபடியில் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். திருமணம் உறுதி செய்யும் போது முதலில் வெற்றிலை பாக்கை மட்டும் மாற்றி உறுதி செய்வார்கள். இதனால் அந்த உறவு முறை வலுப்படுகிறது. அது நமக்கு வேண்டும் என காலங்காலமாக அந்த உறவில் நல்ல முறையில் தொடர வேண்டும் என்பதற்காக தான். அதே போல கெட்ட காரியங்களில் வெற்றிலையுடன் மங்கள் பொருட்கள் சேர்த்து தரமாட்டார்கள். காரணம், அந்த நிகழ்வு தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் அது. இதை தான் தெய்வத்திற்கு படைக்கும் போது வெறும் வெற்றிலை தனியாக வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் வணங்குவதற்கான பலன் இல்லாமல் போவதுடன் தெய்வத்துடன் தொடர்பு இல்லை என்று ஆகிவிடும். வெற்றிலை வைக்கும்போது அதன் மீது கொஞ்சம் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கல்கண்டு இப்படி ஏதாவது ஒன்றை கட்டாயமாக வைத்துதான் வணங்க வேண்டும். எதுவும் இல்லாமல் வெறும் வெற்றிலையை மட்டும் வைத்து வணங்கவே கூடாது. வணங்குவதற்கான பலன் கிடைக்கவே செய்யாது. அதனால்தான் விவரம் தெரிந்தவர்கள் வீட்டில் வளர்க்கும் வெற்றிலை கொடியை கூட தனியாக வளர்க்க மாட்டார்கள். அதனுடன் வேறு கொடியை சேர்த்துதான் வளர்ப்பார்கள். இதேபோல் வீட்டில் பூஜைக்கு என்று வைக்கும் வெற்றிலையை பூஜை முடிந்தவுடன் வாடவிடக்கூடாது. வெற்றிலை போடும் பழக்கம் இருப்பவர்கள் யாரிடமாவது கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுக்கும்போது கூட இந்த வெற்றிலையை தனியாக கொடுக்கக்கூடாது. இத்துடன் ஒரு பாக்கெட் சேர்த்து தான் கொடுக்க வேண்டும். நாம் தினம் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் நல்ல முறையில்
வாழவும் நம் சந்ததியினர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழவும் தான் செய்கிறோம். நாம் தெரியாமல் செய்யும் இதுபோன்ற தவறுகளால் நாம் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்போம்.